Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம இன்னைக்கு நல்ல டேஸ்டியான chicken சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கணும்ங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம இப்பவே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதல சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடுங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடுங்க. சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்ததும் கடைசியா இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. நல்லா டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படினா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.